கத்திரிக்காய் கூட மொச்சக்கொட்டை போட்டு வச்சா அது எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா? அது கூட இப்போ மாங்காய் சீசன் இல்லையா? ஒரே ஒரு பீஸ் மாங்காய் போட்டு வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை கூழ் ஊற்றும்போது நம்ம வைப்போம் பாருங்கள், அந்த பச்சரிசி சாதம் முருங்கைக்கீரை பொரியலோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலாம் சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்ம இப்போ ஃபுல்லாக ஆடி மாதம்லாம் பிறக்க போகுது இல்லையா? இப்போத்துலேருந்தே எல்லாருமே கூழ் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கூழ் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இந்த குழம்பு வைக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு மிஸ்ஸிங் தாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிடுங்க, கரெக்டாக சொல்லுவீங்களான்னு பார்க்கலாம். நம்ம கருவாட்டு குழம்பு தான் மாரியம்மனுக்கு நம்ம ஊற்றுவோம். ஸோ அந்த குழம்பு தான் நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா குளிர்ச்சியாகவும் இருக்கணும் இல்லையா, வெயிலுன்றதுனால. அதுக்கப்புறமா கறிவேப்பிலை, நல்லா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் அப்போ தான். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு நம்ம லேசாக எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம ஒரே வேலையாக முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு அப்புறம் கத்திரிக்காய் வதக்கிட்டு மறுபடியும் தாளிக்கிறத விட இந்த மாதிரி பண்ணோம்னா வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். 2 மீடியம் சைஸில் தக்காளி நான் நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு இந்த கத்திரிக்காய் வதங்கிருக்கு இல்லையா, அதில் நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகும். பச்சையாக இருக்கிறதுக்கும் நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அது ஒரு கலர் மாறி வரும். அப்போ நம்ம மற்ற மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வதங்கினோம்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம மசாலா நம்ம என்ன சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1½ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா இருந்துச்சுன்னா. நான் இப்போ தனி மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு சின்ன டீஸ்பூன் இருக்கு இல்லையா, அதில் 1½ நான் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள்தூள் எல்லாமே தனித்தனியாக சேர்த்துருக்கேன். இனிமேல் தான் குழம்பு மிளகாத்தூளை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணணும். ஸோ அது வரைக்கால இந்த மாதிரி மசாலா தான் நான் சேர்த்துக்கினேன். நான் தனி மிளகாத்தூள் அது ஒரு 1¼ டீஸ்பூன் இருக்கும். தனியாத்தூள் ஒரு 1½ டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோம். தனியாக கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு மொச்சக்கொட்டை இது காஞ்ச மொச்சக்கொட்டை நைட்டே நம்ம ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும். காலையில் ஒரு 5 விசில் அந்த மாதிரி வேக விட்டிங்கன்னா சூப்பராக அது வெந்துடும். இப்போ அந்த மிளகாத்தூளெல்லாம் போட்டு இல்லையா, அதுக்கு அப்போவே நம்ம இந்த மொச்சக்கொட்டையை நம்ம வேக வச்சு தான் இருக்கோம். ஆனாலும் நம்ம அப்போவே சேர்த்துக்கிட்டோம்னா அந்த மசாலாலாம் அந்த மொச்சக்கொட்டைக்குள்ளேயும் போகும். அதுக்காக தான் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு மொச்சக்கொட்டை இல்லைன்னா நீங்கள் காராமணி கூட சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெறும் கருவாட்டு குழம்பு கத்திரிக்காய் மட்டும் போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மொச்சக்கொட்டை போட்டு வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கால கொதிக்க விடலாம். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. இது அப்படியே பச்சரிசி சாதத்தோடு சாப்பிடும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காயும் நல்லா வந்துருச்சு, அந்த பச்சை வாசனம் போயிடுச்சு. மாங்காய் ஒரு சின்ன பீஸ் தான் இருந்தது, அதனால் அதை ஒரு டேஸ்ட்டு நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். அதனால் அதை சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கிட்டோம். புளியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் அந்த புளியோட பச்சை வாசம் போகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். மாங்காயும் அதுக்குள்ளே நல்லா வெந்துடும். ஸோ மறுபடியும் மூடி போட்டு சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா மொச்சக்கொட்டை போட்ட கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூழ் ஊற்றும் போது இப்படி தான் செய்வாங்க. நீங்கள்லாம் எந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இதில் நான் ஒன்று கருவாடு தாங்க போடலை. கருவாடு மட்டும் போட்டோம்னு வச்சுங்களேன், நல்லா வாசமாக இருந்திருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி தான் கூழ் ஊற்றும் போது அதுதான். உங்களுக்கு இந்த குழம்பு பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.